அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு இன்று முதல் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. மத்திய பாதுகாப்பு படையினர் நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இரவு பகலாக சுழற்சி முறையில் அவர்கள் அங்கு பணிபுரிவார்கள் எனவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுமன், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் சரிதா. அதாவது நடிகராக இருந்த விஜய் தன்னுடைய விஜய் மக்கள் இயக்கத்தை கடந்த 2024ஆம் ஆண்டு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கட்சியாக அறிவித்திருந்தார். தொடர்ந்து கட்சி அறிவித்து பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள், செயற்குழு கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் என பல்வேறுவற்றை நடத்தி காட்டியுள்ளார். தற்போது அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வேண்டும் என்று மத்திய அரசிடம் கேட்டிருந்தார். அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதே போல் கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி அவரது வீட்டிற்கு வந்த மத்திய பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் நீலாங்கரை போலீசார் அவரது வீட்டில் ஆலோசனை கூட்டத்தை சுமார் 2 மணி நேரம் நடத்தினர். தொடர்ந்து அப்போது தெரிவித்திருந்த போலீசார் மிக விரைவில் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டில் சுமார் 11 மத்திய பாதுகாப்பு படை போலீசார் தற்போது வீட்டிற்கு வந்தனர். தொடர்ந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி, அதாவது ஆலோசனை கூட்டம் முடித்து அங்கிருந்து அவரது தங்கியுள்ள ஒய் பிரிவு போலீசார் தங்குள்ள வீட்டிற்கு சென்றனர். சுமார் 4 பாதுகாப்பு படை, அதாவது துப்பாக்கி ஏந்திய 4 போலீசார் மற்றும் 10 பாதுகாப்பு படை போலீசார் அவரது வீட்டில் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அதாவது அவர் எங்கு சென்றாலும் அவர் உடனேயே செல்லும் இந்த பாதுகாப்பு படை போலீசார் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட. தொடர்ந்து தற்போது அவரது வீட்டில் 2 துப்பாக்கி ஏந்திய போலீசார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டில் தொடர்ந்து இன்றிலிருந்து இந்த சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுமன்.